யாழ்ப்பாணத்தின் வெள்ள நிலைமை தொடர்பில் அனைத்து முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா கருத்து தெரிவித்தார். யாழ் மாவட்டத்திலே வேலனை, உடுவில், சங்கானை, ஊர்காவத்துறை சில பிரிவுகளில் இதுவரை கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றது. 10 குடும்பங்களைச் சேர்ந்த 33 அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 5 வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக 160.8 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியானது யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. 021222117 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு மக்கள் அனர்த்தங்கள் போது பாதிக்கப்படுகின்ற மக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்று. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் கல்முனை நாவிதன்வெளியை இணைக்கும் கிட்டங்கி வீதிக்கு மேலாக வெள்ளம் பரவ ஆரம்பித்துள்ளது. இதனால் கல்லூயா குடியேற்ற கிராமங்களில் உள்ள மத்திய முகாம், மண்டூர், சவழக்கடை, சாலம்பைக்கேணி, 6ஆம் கொலனி, 12ஆம் கொலனி, 4ஆம் கொலனி, 15ஆம் கொலனி போன்ற கிராமங்களில் வசிக்கும் மக்கள் போக்குவரத்தை மேற்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதனிடையே அப்புத்தலை கோஸ்லாந்து நாவுல கிராமத்தில் மண்மீடு சரிந்து வீழ்ந்ததில் வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. கொத்மலை பூண்டுலோயா டன்சினன் மத்திய பிரிவு பாதைக்கு அருகில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் வீதி தாளிறங்கியுள்ளது.